பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से
आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 28/12/2024. பாபா சொல்றாங்க, காலை முரளி மதுபன். मीठी बच्चे बाप आए हैं तुम्हें सर्व गजानों से மாலாமால் बनाने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் நம்மை அனைத்து பொக்கிஷங்கள் மூலமாக செல்வந்தர்களாக ஆக்குவதற்கு. तुम सिर्फ ईश्वरीय मत पर चलो, நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி மட்டும் நடங்கள். அச்சிரீதி புருஷார்த்தக்கர் வர்சாலோ, நன்றாக முயற்சி செய்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மாயாசி ஹார்னை காவோ, மாயாவிடம் தோல்வியை அடையாதீர்கள். என்னென்ன செய்யுங்க? ஈஸ்வரி வழிப்படி நடங்க, நல்ல முயற்சி பண்ணி ஆஸ்தி வாங்கிக்கோங்க, மாயாவிடம் தோல்வி அடையாதீர்கள். கேள்வி: ईश्वरीय मत, दैवीय मत और मनुष्य मत में कौन सा मुख्य अंतर है? ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனிதனுடைய வழி, இவற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்ன? பதில்: ईश्वरीय मत से तुम बच्चे वापिस अपने घर जाते हो. ஈஸ்வரிய வழியினால நம்ம குழந்தைகள் வாபஸ் மீண்டும் நம்முடைய வீட்டுக்கு சென்று விடுகிறோம். வீட்டுக்கு சென்று அடுத்தபடியாக புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைகின்றோம். இது ஈஸ்வரிய வழி செய்யக்கூடிய வேலை. அடுத்ததாக தெய்வீக மதசே தும் சதா சுக்கி ரேத்தே ஹோ. தெய்வீகமான வழியினால நாம் எப்போவுமே சுகமாக இருக்கின்றோம். क्योंकि वो भी बाप द्वारा इस समय की मिली हुई मत है. ஏனென்றால் அந்த வழி கூட இப்போ சங்கமயுகத்தில் பாபா மூலமாக கிடைக்கப்பட்ட வழிதான். लेकिन फिर भी उतरते नीचे ही हो. ஆனாலும் கூட நீங்க கீழே இறங்கத்தான் செய்றீங்க. மனுஷி மத் துக்கி பன்னாத்தி ஹே. மனிதனுடைய வழி துக்கமானவர்களாக ஆக்குகிறது. ईश्वरीय मत पर चलने के लिए पहले पहले पढ़ाने वाले बाप पर पूरा निश्चय चाहिए. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்கு முக்கியமானது ஈஸ்வரிய வழி. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்கு முதலில் படிப்பிக்கக்கூடிய பாபா மீது முழு நிச்சயமானது
இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. बाप ने अर्थ तो समझाया है. मैं आत्मा शांत स्वरूप हूँ. பாபா அர்த்தத்தை புரிய வைத்திருக்கிறார். நம் ஆத்மா शांत स्वरूपமான आत्मा. जब ओम शांति कहा जाता है तो आत्मा को अपना घर याद आता है. எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறுகின்றோமோ அப்பொழுது நம் ஆத்மாவுக்கு வீட்டினுடைய நினைவானது வருகின்றது. நான் ஆத்மா சாந்த स्वरूपமாக இருக்கின்றேன். फिर जब आर्गन्स मिलते हैं तब टाकी बनती है. ஆத்மா ஆத்மாவாக இருக்கும்போது அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது? சாந்த स्वरूपமாக இருக்கு. எப்போ ஆத்மாவுக்கு ஆர்கன்ஸ் கிடைக்கின்றதோ அப்போ ஆத்மா சப்தத்தில் வருகின்றது. அது மாதிரி தான் பாபா நமக்கு என்ன புரிய சொல்லி கொடுக்குறார்? ஆத்மா உணர்வில் வாங்க. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூப் ஆத்மா நினைங்க. உங்கள் மனசு என்ன ஆகிடும்? சாந்தி ஆகிடும். पहले छोटी ஆர்கன்ஸ் होते फिर बड़े होते हैं. முதல்ல இந்த ஆர்கன்ஸ் கூட சின்னதாக இருக்குது, அதுக்கப்புறமா தான் பெரிய ஆர்கன்ஸ் ஆகிறது. பரம்பிதா பரமாத்மா தோஹே நிராகார். பரம்பிதா பரமாத்மா எப்படி இருக்கிறார்? நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கும் சப்தத்தில் வருவதற்கு சரீரம் என்பது தேவை. பாபா என்ன கேட்குறாரு? எனக்கு ரதம் வேணும். जैसे तुम आत्मा परधाम की रहने वाली हो, यहाँ का टाकी बनती हो. எப்படி நீங்கள் ஆத்மா பரந்தாமத்தில் வசித்தவர்கள், அங்கே இருக்கும்போது உங்களுக்கு சரீரம் தேவைப்படலை. இங்கே வந்த பிறகு பேசுவதற்கு சப்தத்தில் வருவதற்கு நமக்கு சரீரம் என்பது தேவைப்படுது. இங்கே வந்து தான் சத்தமே வருது நமக்கு. அதுபோல் பாபா என்ன சொல்கிறார்? நானும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகின்றேன். அப்படின்னா பரந்தாமத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வரேன். நான் வந்ததான் என்னை பற்றியும் படைப்பினுடைய 3 காலத்தினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறேன். ஏஹே ரூஹானி படாயி. இதுவோ ஆன்மீக படிப்பு, அது உலகாய படிப்பு. அவர்கள் தன்னை சரீரம் என்று நினைக்கிறார்கள். ஐசா கோய் நீ கேங்க ஹம் ஆத்மன் கானூன் துவாரா சுன்தே. அந்த படிப்பு படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நினச்செல்லாம் படிப்பாங்களா? நான் ஆத்மா காது மூலமாக கேட்டுட்ருக்கிறேன் அப்படிலாம் படிப்பாங்களா? கிடையாது. அபி தும் பச்சி சமஸ்தி ஹோ பாபே பதீத் பாவன். இப்போ குழந்தைகள் நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், பாபா தான் பதீத பாவனன். அவர் வந்து தான் நமக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? நான் எப்படி வரேன்? உங்களை போல கர்ப்பத்தில் பிரவேசித்து பிறப்பெடுப்பது இல்லை. நான் பிரவேசிக்கிறேன், இவருடைய शरीरத்தில் பிரவேசிக்கிறேன். फिर कोई प्रश्न ही नहीं उठता है, ये रत है. இதில் என்ன கேள்வி இருக்கு? நீங்கள் பிறக்கிற மாதிரி நான் பிறக்கிறதில்ல. நான் பிரவேசிக்கிறது தான் பிறப்பு. இதுதான் பிறப்பு. இதில் ஒரு கேள்வியுமே எழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரம்மா பாபாவுடைய ஷரீரமானது சிவ் பகவான் வருவதற்கான ரதமாகும். இவரை மாதா என்று சொல்லப்படுகிறது. சப்சி படி நதி பிரம்மபுத்திரா ஹே. அனைத்தை விட பெரிய நதி எது? பிரம்மபுத்திரா நதி. तो ये है सबसे बड़ी नदी. அப்போ எல்லா நதியை விட பெரிய நதியாக இருக்கக்கூடியது எது? பிரம்மா பாபா. அவருடைய நினைவு சின்னம்தான் பெரிய நதி. தண்ணியை பற்றி விஷயம் அல்ல. ஏஹே மகாநதி. இவரோ மகாநதின்றார் பாபா. அடுத்து நதியிலே மகாநதிலாம் இருக்கு இல்லையா? மகாநதி அர்த்தாத் மகாநதி என்றால் என்ன? பிரம்மா பாபான்னு சொல்கிறோம் இல்லையா, ரதம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இவரை மகாநதி என்றும் சொல்லப்படுது. சப்சி படி ஞான நதி. அனைவரை காட்டிலும் இவர் மிகப்பெரிய ஞான நதியாக இருக்கிறார். பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். ஜெய்சி தும் பாத் கர்த்தியோ மேம் பி பாத் கர்த்தாவும். எப்படி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதுபோல் நானும் பேசுகிறேன். என்னோட பாட் கடைசியில் தான். जब तुम बिल्कुल पतित बन जाते हो, எப்போ நீங்கள் முற்றிலுமே பத்தித்த நிலை அடைந்து விடுகின்றீர்களோ அப்போ உங்களை பாவனமாக்குவதற்காக நான் வர வேண்டியதாக இருக்கிறது. லக்ஷ்மி நாராயண் कैसा बनाने वाला कौन? இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட அந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆக்குனது யாரு?
सिवाय ईश्वर के और कोई के लिए कह नहीं सकेंगे. ஈஸ்வரனை தவிர வேறு யாருமே இதை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அது போல ஆக்குனது ஈஸ்வரன் தானே, அவரை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. बेहद का बाप ही स्वर्ग का मालिक बनाते होंगे ना. இல்லையற்ற பாபா தான் சொர்க்கத்தினுடைய எஜமானனை ஆக்கியிருப்பார் இல்லையா, வேறு யாரும் இல்லையா ஆக்கிறதுக்கு, இந்த வேலை செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாது. பாபா ஞான கடலா இருக்கிறார். வஹி கேத்தே ஹே, அவர்தான் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஞானக்கடல், நான் மனித சிருஷ்டியினுடைய சைத்தன்யமான விதையாக இருக்கின்றேன். ஆதி மத்திய அந்திமத்தை அறிந்திருக்கின்றேன். மே சத்து என்ன சொல்றார் பாபா? நான் தான் சத்தியம். மே சைத்தன்ய பீஜ் ரூபம், நான் தான் சைத்தன்யமான விதையாகவும் இருக்கிறேன். இஸ் சிருஷ்டி ரூபி ஜாடுக்கு மேலே நாலேஜ், இந்த சிருஷ்டி உலக மரத்தை பற்றிய ஞானம் என்னிடத்தில் இருக்கின்றது. इसको सृष्टि चक्र अथवा ड्रामा कहा जाता है. இதை சிருஷ்டி சக்கரம் என்றும் சொல்லப்படுது, மேலும் டிராமா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுற்றி கொண்டே இருக்கிறது. அது எல்லைக்குட்ப டிராமாவும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, டிராமா ஓடிக்கொண்டே ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த எல்லைக்குட்பட்ட ட்ராமா 2 மணி நேரம் நடைபெறும். இஸ்கி ரீல் 5000 வருஷக்கிய. இந்த உலக ட்ராமாவோட ரீல் 5000 ஆண்டுகளை கொண்ட ரீலாக இருக்கு. அந்த ரீல் 2 ஹவர்ஸ்க்கு ஓடும், இந்த ரீல் 5000 இயர்ஸ் வரைக்கும் ஓடும். जो जो टाइम पास होता जाता है 5000 वर्ष से कम होता जाता है. இந்த 5000 ஆண்டு உலக ட்ராமாவில் காலங்கள் செல்ல செல்ல கடக்க கடக்க 5000 ஆண்டுனுடைய ஆண்டு காலம் என்ன ஆயிடுறது? குறைந்து கொண்டே வருகின்றது. தும் ஜான்தி ஹோ, நாம தெரிஞ்சிட்ருக்கிறோம். நாம் ஃபஸ்ட்டு தேவி தேவதைகளா இருந்தோம். மெதுவாக நாம் அடுத்து சத்திரிய குலத்துக்கு வந்து விட்டோம். சாரா ராஜ் புத்திமே ஹேனா, எல்லா ரகசியமும் உங்கள் புத்தியில் இருக்கிறது அல்லவா? துய் சிமரன் கர்த்தி ரேனா செய்ய, இதெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். हम शुरू में पाठ बजाने आए तो हम सो தேவி தேவதாத்தே. நம்ம ஆரம்பத்திலிருந்து நடிப்பதற்காக வந்தோம். அதனால முதல்ல நாம தான் தேவி தேவதையாக இருந்தோம். 1280 ஆண்டு காலம் ராஜ்யம் செஞ்சோம். இப்படி காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. மற்றபடி லட்சக்கணக்கான வருஷத்தினுடைய விஷயமெல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னா இதை பற்றி யாரும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ 5000 தான் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு அப்போ அந்த 5000 ஆண்டு முதல் காலம் எப்படி இருந்திருக்கும், இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி சிந்தனை பண்ணி பார்க்குறது கூட ஈஸியாக இருக்கும். तो बच्चे समझते हो हम ये देवी देवता थे फिर पाठ बजाते. நம்ம குழந்தைகள் எதை புரிஞ்சிட்ருக்குறோம்? நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம், அடுத்து நம்ம தான் பாட் ப்ளே பண்ணுறோம். இப்படி வருடங்கள் கடந்து 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 எவ்வளோ வருஷம் பாருங்கள் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ வருஷம் முடிஞ்சு போச்சு? 5000 வருஷம் முடிய போகுது. धीरे धीरे सुख कम होता जाता है. மெதுவாக சுகமானது குறைந்து கொண்டே வருகின்றது. காலங்கள் செல்ல செல்ல சுகத்தினுடைய சக்தியும் கூட குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஹரேக் ஜீஸ் சத்துவ பிரதான், ஒவ்வொரு பொருளுமே சத்துவ பிரதான நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலையை அடைகின்றது. பூராணி ஜரூர் ஒத்தி ஹே, எந்த ஒரு பொருளும் புதுசாக இருக்கவே முடியாது. புதுசாக இருக்கிறது போல அது கண்டிப்பாக காலத்தின் கட்டாயத்தில் என்ன ஆகிடும்? பழசாயிடும். காலங்கள் செல்ல செல்ல புதுசு பழசாயிடும். அதே போல தான் சிருஷ்டி கூட 5000 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? சிருஷ்டி 5000 ஆண்டு முடிய போகிறது. அதனால் இதுதான் பழைய உலகம் சொல்கிறோம். இதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு பொருளுக்கு புதுசு பழசுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிருஷ்டியும் கூட புதுசு பழசு. இதைத்தான் என்ன சொல்கிறார் பாபா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எஸ் பாத்தே अच्छी रीति बुद्धि में धारण कर फिर औरों को समझाना है. இது போன்ற விஷயங்களை
நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு புத்தியில் தாரணை செய்து பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். சப் तो एक जैसे नहीं होते. எல்லாருமே ஒன்று போல இருக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கிறது கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஜொரு பின்ன பின்ன ரீதி சம்ஜாத்தே ஹோங்கே. புரிய வைப்பதும் எப்படி இருக்குமா? விதவிதமாக தான் இருக்கும். யார் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்களோ, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களோ, எவ்வளோ பாபா மேலே அன்பு வச்சுருக்காங்களோ, அதனோட அனுசாரமாக புரிய வைக்கக்கூடிய விதமும் வித்தியாசப்படும். அன்பு இருக்கிற குழந்தை, நம்பிக்கையான குழந்தை, அத்தாரிட்டியோட அன்போட புரிய வைப்பாங்க. சில பேர் தன்னோட புத்திசாலித்தனத்தினால மட்டுமே சொல்லுவாங்க. பாபா சொல்றார், எதை புரிய வைக்கிறது ஈஸி உங்களுக்கு? எதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி? சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட சுலபமாகும். ட்ராமா और ஜாடு दोनों முக்கிய சித்திர है. ட்ராமா மற்றும் விருட்சம், கற்பக விருட்சம், இந்த ரெண்டு சித்திரமுமே முக்கியமான சித்திரமாகும். கல்ப விருட்ச நாம ஹேனா, கல்ப மரம் அப்படிங்கிற பேர் இருக்கிறது அல்லவா? கல்பக்கியா கித்தனை வருஷக்கிய? அப்போ கல்பத்துக்கு ஆயுட்காலம் எவ்வளவு? கல்பத்துக்கு ஆயுட்காலம் எவ்வளவு? 5000 ஆண்டு. 5000 ஆண்டை தான் என்ன சொல்கிறோம்? ஒரு கல்பம் சொல்கிறோம். 30 நாட்கள் கொண்டதை ஒரு மாதம் சொல்கிறோம். அதுபோல் 5000 ஆண்டுகள் கொண்டதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு கல்பம். ஆனால் இதுக்கு உலக மரத்துக்கு ஆயுட்காலம் 5000 ஆண்டு என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? மனிதர்களுடைய வழியோ அநேக வழி இருக்கிறது. கோய் கியா கேங்கே, கோய் கியா கேங்கே, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. अभी तुमने अनेक मनुष्य मत को भी समझा और एक ईश्वर मत को भी समझा है. இப்போ நீங்கள் எவ்வளோ வழி வேணால் இருந்துட்டு போட்டோம், எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. பகவான் யாருன்னு கேட்டாலே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. பாபா சொல்றார், எது எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் இப்போது மனிதர்களுடைய வழி என்ன என்பதையும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஒரு ஈஸ்வரனுடைய வழியை பற்றியும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்? ஒரு வழிப்படி, பகவான் கொடுக்கப்பட்ட ஒரு வழிப்படி நாம் போயிட்டுருக்குறோம். கித்னா ஃபரக்க, ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, அதையும் நாம் புரிந்திருக்கின்றோம். ஈஸ்வரிய வழி ஈஸ்வரிய வழி தான், மனிதனுடைய வழி மனித வழி தான். இந்த ஈஸ்வரிய வழி மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன அடைஞ்சிருக்கிறீங்க? நீங்கள் மீண்டும் புது உலகத்துக்கு போகிறீங்க. இந்த வழி எங்கே கொண்டு போய் விடுது? இந்த வழியில் போயிட்டே இருங்க, அங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நேராக போங்க, வேறு எங்கேயும் திரும்பாதீங்க, எங்கேயும் பார்க்காதீங்க, நேராக போங்க, அந்த இடம் வந்து சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பாபா கொடுக்கப்பட்ட ஒரு வழிப்படி நடக்கும்போது நம்ம எங்கே போய் சேர்ந்துருவோம்? வாபஸ் வீட்டுக்கு மட்டுமா போவோம். அடுத்து அந்த வழி நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது? சொர்க்கத்துக்கே கொண்டு போய் விட்டுருது. டவுட் வரக்கூடாது. இந்த வழி போயிட்டே இருக்கும்போது நம்ம கரெக்டாக தான் அந்த வழியில் போயிட்டுருக்கோமா? நேராக போங்க வந்துடும், நேராக போங்க வந்துடும்னு சொல்லுவாங்க ரூட் கேட்டாக்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும்? ஒரு டவுட் வந்துடும், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, இல்லை தாண்டி போயிட்டோமா, நம்ம இடம் வரலையே அப்படிலாம் தோணும். அந்த மாதிரி பாபா கொடுக்கக்கூடிய வழியில் என்ன ஆகும்? சந்தேகம் வரும். உண்மையான வழிதானா இது? பாபா சொல்கிறபடி நடந்தால் அதுக்கு அடைஞ்சிடலாமா, நடந்துருமா, அப்படி கேள்விகள்லாம் கூட வரும், மாயா வரும் இல்லையா? பாபா சொல்றார், தெய்வீக வழி மூலமாவோ மனிதனுடைய வழி மூலமாவோ வாபஸ் வீட்டுக்கு போக முடியாது. தெய்வீக வழி மூலமாக நீங்கள் கீழே இறங்கி வரீங்க, கலைகளெல்லாம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. அசுர வழி மூலமாகவும் இறங்குறீங்க. பரந்து தெய்வீ மத்மே சுக்கு ஹே. ஆனால் தெய்வீக வழியிலையும் இறங்குறீங்க, அசுர வழியிலையும் இறங்குறீங்க. அது கடகடன்னு இறங்குறீங்க அசுர வழியில். ஆனால் தெய்வீக வழியில் சுகம் இருக்குது, அசுர வழிகளில் துக்கம் இருக்கிறது. ஏன்னா பாபா தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். தெய்வீக வழியை கொடுத்தது யார்? பாபா தான். அதனால தான் அங்கே சுகமாக இருக்கிறோம். बेहद का बाप कितना दूर दूर से आते हैं. இந்த எல்லையற்ற பாபா பாருங்க, எவ்வளோ தூர தேசத்திலிருந்து வராரு.
मनुष्य कमाने के लिए बाहर जाते हैं, जब बहुत धन इकट्ठा होता है तो फिर आते हैं. மனிதர்கள் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறாங்க. நல்லா சம்பாதிச்சிட்டாங்கன்னா பணம் சேர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. बाप भी कहते हैं, பாபாவும் சொல்கிறார், मैं तो बच्चों के लिए बहुत खजाना ले आता हूँ. எப்படி சம்பாதிச்சு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வராங்க தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட குழந்தைங்களுக்குன்னு. அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நானும் குழந்தைகளாகி உங்களுக்கு பொக்கிஷங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் அப்பா கையில் என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நானும் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், வெறும் கையோடு வரல, நானும் பொக்கிஷங்களோடு தான் வந்திருக்கிறேன், நிறைய பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தெரியுதா பாபா நமக்கு கொண்டு வந்த பொக்கிஷமெல்லாம் பாபா கையில் இருக்க தெரியுறதா? क्योंकि जानता हूँ तुमको बहुत माल दिए थे. ஏனென்றால் எனக்கு தெரியும் உங்களை பற்றி, நான் உங்களுக்கு நிறைய செல்வங்களை பொக்கிஷங்களை கொடுத்துருந்தேன், நிறைய கொடுத்துட்டு தான் போனேன் நான். மறுபடி வந்து பார்த்தா வெறுக்கையோடு இருக்கீங்க. அது அனைத்தையுமே நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் கொடுத்த பொக்கிஷத்தை எல்லாமே நீங்கள் இழந்து விட்டீர்கள். தும்சி பாத் கருத்தா, யாருக்கோ சொல்கிறேன்னு நினச்சி கேட்டுட்டு இருக்காதீங்க, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேங்கிறார் பாபா. இது யாருக்கான விஷயம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கான விஷயம். நம்ம ஒவ்வொருத்தரோட பாபா பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருமே பாபா கொடுத்த பொக்கிஷங்களை இழந்துட்டோம், தொலைச்சிட்டோம். जिन्होंने प्रैक्टिकल में गवाया है, நீங்கள் தான் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் இழந்திருக்கிறீங்க. 5000 வருஷக்கு பாத். எப்போ எல்லாத்தையும் இழந்தீங்க? நான் கொடுத்தேன். எப்போ கொடுத்தேன் உங்களுக்கு? 5000 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்தேன். ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாரு பாபா. எல்லாமே நான் உங்களுக்கு எப்போ கொடுத்தேன்? 5000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தேன். கேத்தே ஹேனா? ஆம் பாபா. சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் பாபா, நாங்கள் உங்களை 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்தித்தோம் பாபா. நீங்கள் தான் பாபா எங்களுக்கு ஆஸ்தி கொடுத்தீங்க. எல்லாமே உங்களுக்கு நினைவு வருகிறது. अब तुमको स्मृति आई है, बरोबर बेहद की वापसी बेहद का वर्षा लिया था. இப்போ எல்லாமே நமக்கு நினைவுக்கு வருது. எல்லையற்ற பாபா மூலமாக எல்லையற்ற ஆஸ்தியை நம்ம அடைந்திருந்தோம். இதெல்லாமே நினைவுக்கு வருகிறது. बाबा आपसे नई दुनिया की ராஜாய் का वर्षा लिया था. பாபா நாங்கள் உங்களிடமிருந்து புது உலகத்தினுடைய ஆஸ்தி அடைஞ்சிருந்தோம் பாபா. அச்சா ஃபிர் புருஷார்த்துக்கு வரும். அப்படியா குழந்தைங்களா? என்கிட்ட தான் வாங்கினீங்களா? நல்லது குழந்தைங்களே, எப்படி தொலைச்சிட்டீங்க, இழந்துட்டீங்க. மீண்டும் அவற்றை பெறுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் பாபா? புருஷார்த்தம் செய்யுங்கள். அவ்வளோதான். ऐसे को बाबा माया की भूत ने हमको हरा दिया. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. பாபா மாயா பூதம் வந்து எல்லாத்தையும் எங்களை இழக்க வச்சிருச்சு அப்படி நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ எங்கே இருக்கணும்? நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பண்ணால் தான் ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும், பாபாட்ட இருந்து சக்தி அடைய முடியும். தேஹ அபிமான் கி பாத் ஹீ து மாயா சே ஹார்த்தி ஹோ. மாயாட்ட தோல்வி அடைஞ்சிங்க. எப்படி? தேகாபிமானம் வந்த பிறகு நீங்கள் மாயாவிடம் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். லோபுக்கியா ரிஷத்காய் லாச்சாரி பாத் और है. பேராசைப்பட்டீங்க. பேராசை என்ன பண்ணுது? பெரும் நஷ்டத்தை விளைவிக்கிறது. பாபா ஜான்தே லோப் கி சிவாய் பேட் கி பூஜா नहीं हुई हर जानी. பேராசை, சம்பாதிக்கணும் பேராசை. பேராசை இல்லாமல் வயிற்றுக்கு பூஜை நடக்கிறதே இல்லை. பேராசைப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றீங்கிறார் பாபா. பல்காவோ, சாப்பிட்றதுக்காக தானே சம்பாதிக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் கண்டிஷன், எங்கேயும் போய் மாட்டிட்டு செத்து போயிடாதீங்க. ஃபிர் தும்கோ ஹி துக் ஹோகா. எங்கேயாவது போய் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் துக்கமானது ஏற்படும். பைசா கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றீங்க. पुलिस ने पकड़ लिया तो जेल में जाना पड़ेगा. நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதனை கரெக்டாக இருக்கணும். சரியில்லாமல் போய் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம்
செய்யாதீங்க. போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போகிற மாதிரி வேலையை செய்யாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அது மாதிரி தவறான காரியத்தை பண்ணிட்டு பாபா என்னை காப்பாற்றலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ட்டார் பாபா. பாப் கர்த்தே தோ ஜெயில் மே ஜாத்தே ஹேன். பாவம் செய்யக்கூடிய காரணத்தினால் ஜெயிலுக்கு செல்கிறார்கள். அங்கே ஜெயிலெல்லாம் இருக்காது. எங்கே? சத்தியுகத்தில். ட்ராமா அனுசாரமாக கல்பத்துக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்துருந்தேன் 21 ஜென்மத்துக்கு. யார் அந்த ஆஸ்தியை எடுத்தார்களோ அவர்களே தான் இப்பொழுதும் அந்த ஆஸ்தியை பெறுவார்கள். முழு ராஜதானியும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஏழை பிரஜைகள் இருப்பாங்க, செல்வ செழிப்பான பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனால் பிரஜைகளுக்குள்ளே வெரைட்டிஸ் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே அங்கே துக்கம் என்பது ஏற்படாது. ये बाप கேரண்டி करते हैं. யார் எந்த பதவியில் இருந்தாலும் துக்கம் என்பது ஏற்படாது. ஸோ இதில் பாபா கேரண்டி கொடுக்குறார். சப் ஏக் சமான் தோ பண்ண சகே. எல்லோருமே ஒன்று போல ஆக முடியாது. ஒரே பதவி உடையவர்களா ஆக முடியும்னா படிக்கிற விதம் மாறுது, முயற்சி மாறுது, பிராப்தி மாறுது, நம்பிக்கை மாறுது. எல்லாமே எப்படி இருக்கு? குழந்தைகளுடையது நம்பர் வாராகத்தான் இருக்கிறது. அதனால் எல்லோருமே ஒன்று போல ஆக முடியாது. சூரிய வம்சம், சந்திர வம்சம் இருக்கும். அது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் எல்லாருமே வேண்டும் அல்லவா? बच्ची जानते हैं कैसे बाप हमको विश्व की पासाई देते हैं. குழந்தைகளுக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி பாபா நமக்கு விஸ்வ ராஜ்யத்தை கொடுக்குறாரு. फिर हम उतरते हैं. ராஜ்யத்தை ஆள்றோம், போய் உட்காந்து அப்புறம் கீழே இறங்குறோம், ஏறுறோம் இறங்குறோம். ஞாபகம் வருது தானேன்னு கேட்குறாரு பாபா. ஸ்கூல் में पढ़ाई स्मृति में रहती है ना. ஸ்கூலில் படிக்கிறப்போ படிப்பெல்லாம் நினைவில் இருக்கும் தானே. அப்போ இது ஒரு படிப்பு தானே. சில விஷயங்களை பாபா என்ன பண்ணுறாரு? நினைவுபடுத்துறார். ये रूहानी पढ़ाई दुनिया पर में और कोई पढ़ा न सके. இது ஆன்மீக படிப்பு. இந்த படிப்பை உலகத்தை யாராலையுமே படிப்பிக்க முடியாது. அவ்வளோ பெரிய படிப்பை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? படிச்சுட்ருக்குறோம். கீதா மே பி லிக்கா ஹுவா ஹே மன்மனா பவ. மன்மனா பவ என்று கீதை புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. इसको महामंत्र वशीकरण मंत्र कहते हैं. இந்த மன்மனாபவ என்ற மந்திரத்தை மகா மந்திரம் என்றும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா நினைக்க நினைக்க மாறாத மனசும் மாறிடும், கட்டுக்கடங்காத மனமும் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அதைத்தான் என்ன சொல்றார் பாபா? மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரம். உங்களுக்கு மனதிற்கு சக்தியானது வந்துவிடும். மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் என்று சொல்றோம். அர்த்தாத் மாயா பர் ஜீத் பானே கா மந்திர. மாயாவை வெற்றி பெறுவதற்கான மந்திரமாகும். இந்த மந்திரம் என்ன பண்ணுது? மாயாவை வெற்றி அடை வைக்குது. யோகா பண்ணா என்ன ஆயிடுது? எல்லா விதமான மாயாவும் அடிமையாயிடுது, அடங்கி போயிடுது, மாறி போயிடுது. மாயா ஜீத்தே ஜெகத் ஜீத். மாயாவை வெற்றி பெற்றவர்கள் உலகத்தை வெற்றி பெற்றவராக ஆகின்றார்கள். மாயா 5 விகாருக்கு கஹா ஜாத்தா ஹே. மாயா என்று 5 விகாரத்தை தான் சொல்லப்படுகிறது. ராவன் கா சித்திர பில்குல் கிளியர். ராவணனுடைய அந்த படம் சித்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே தெளிவாக இருக்குதான். 10 தலையோடு இருக்குது இல்லையா. அந்த 10 தலை என்பது எதை குறிக்கின்றது? 5 விகாரம் ஆணிடத்திலும் 5 விகாரம் பெண்ணிடத்திலும் இருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் 10 தலை. அதனால சித்திரம் கூட எப்படி இருக்குங்கிறார் பாபா? ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கும். அர்த்தம் தான் புரிஞ்சுக்கலே தவிர சித்திரம் சரியாக காட்டப்பட்டிருக்கு. இன்மே इनसे गदा अर्थात टट्टू बन जाते हैं, इसलिए ऊपर में गधे की शीश देते हैं. அடுத்து அந்த ராவணனுடைய தலையில கழுதி சின்னமானது காட்டப்பட்டிருக்கிறது. எப்போ? ஏன் இந்த கழுதி காட்டப்பட்டிருக்கு? எப்போ ஆத்மா அந்த 5 விகாரத்துக்கு அடிமை ஆயிடுறதோ அப்போ ஆத்மா கழுத மாதிரி ஆயிடுது. கழுத புத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கழுத புத்தி ஆயிடுறது.
கழுதை எவ்வளோதான் சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி வச்சாலும் அது மறுபடியும் என்ன பண்ணும்? கழுதை மண்ணில் போய் அது புரண்டுட்டு வந்தால் தான் அதுக்கு சுகம், சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் தூய்மை நிலையை கடைப்பிடிப்பாங்க, இன்னொரு பக்கம் பாவகாரியங்களே செய்துட்ருப்பாங்க. மறுபடியும் பாவங்கிற மண்ணில் புரண்டு விழுந்திருக்கிறாங்க. பாப் கித்னா ரமணீக் ரீதி பைட் படாத்தே ஹேன். பாபா எவ்வளவு ரமணீக்கமாக நமக்கு உட்காந்து படிப்பிக்கிறார். போர் அடிக்குதா? முரளி கேட்டால் போர் அடிக்குதா? இல்லை இல்லையா? கேட்க கேட்க எப்படி இருக்கு? காதுக்குள்ளே அப்படியே தேன் பாயுது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பாபா மேலே அன்பு வருது. அப்படியே பாபாட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, பாபா நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்ன ரமணிக்கமாக சொல்கிறார். வெரைட்டி விஷயங்களை சொல்கிறாரு. வஹி சுப்ரீம் டீச்சர், அவர்தான் सुप्रीम टीचर. उनसे जो हम पढ़ते हैं वो फिर और को सुनाते हैं. அந்த சுப்ரீம் டீச்சரிடம் யார் படிக்கின்றார்களோ அவர்கள்தான் மீண்டும் பிறருக்கு ஞானத்தை கூறுகிறார்கள். வேறு யாரும் ஞானம் சொல்ல முடியாது. அவற்றை படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிறருக்கு ஞானம் சொல்ல முடியும். पहले तो पढ़ाने वाले में निश्चय कराना चाहिए. யார் இந்த படிப்பை படிப்பிக்கிறாரோ அவர் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். बोलो बाप ने हमको ये समझाया है, अब मानो ना मानो. ஞானம் சொல்லும்போது சொல்லுங்க, எங்களுக்கு பகவான் இதெல்லாம் புரிய வச்சிருக்காரு, எங்களுக்கு இதெல்லாம் சொன்னது யாரு? பகவான். இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும்? சந்தேகம் வரும். அதனால் பாபா எங்களுக்கு புரிய வச்சிருக்கார், கடவுள் எங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார், நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க. அப்படி என்ன பண்ணணுமா? யோசிக்கக்கூடாது. ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காமல் போன்னு சொல்லிட்டு விட்டுடணும். இவர் என்னப்பா? சிவபாபா என்னப்பா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஸ்ரீமத் ஹி சிரேஷ்ட பனாத்தியே. ஸ்ரீமத் தான் நம்மை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகிறது. तू श्रेष्ठ नहीं दुनिया भी जरूर चाहिए ना? பாபா கேட்குறார். சிரேஷ்டமான புது உலகமும் கண்டிப்பாக வேண்டும் அல்லவா? अभी तुम समझते हो. இப்போ நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். हम किचड़ की दुनिया में बैठे हैं. நாம் எங்கே இருக்கிறோம்? குப்பை நிறைஞ்ச உலகத்தில் உட்காந்துருக்குறோம். दूसरा कोई समझ न सके. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகங்கிறத வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. वहाँ हम भविष्य स्वर्ग में सदा सुखी रहते हैं. அங்கே எங்கே? சத்தியுகத்தில் நம்ம சொர்க்கத்தில் சதா சுகமாக வாழ்ந்தோம். அப்படி உலகத்தில் இருந்துட்டு இப்போ எப்படிப்பட்ட உலகத்துக்கு வந்துருக்குறோம்? குப்பை நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே நரகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது பாருங்க. இது நரகம்னு சொல்லலாம், விஷம் நிறைந்த நதி என்றும் சொல்லலாம். இது பழைய உலகம், சீச்சியான உலகம். அபி தும் ஃபீல் கர்த்தே ஹோ. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கஹா சத்தியுக சொர்க்க. சத்தியக சொர்க்கம் எங்கே? கலிக நரகம் எங்கே? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படிங்கிறத இப்போ நம்ம உண்மையிலேயே அனுபவம் பண்ணுறோம். சொர்க்கத்தை என்னவென்று சொல்லப்படுது? சொல்லுங்க பார்க்கலாம். சொர்க்கம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொர்க்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுட்டோம். பாபா நம்மளை கொண்டு போய் முரளியில் என்ன பண்ணுறாரு? சொர்க்கத்துலேயே சில நேரம் உட்காத்தி வச்சிடுறாரு, கூட்டிகிட்டு போய் இழுத்துட்டு போய்டுறாரு. வாணி சொல்லிட்டு இருக்கும்போதே சொர்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு போய்டுறாரு பாபா. இப்போ சொர்க்கத்தை என்னவென்று சொல்லப்படுகிறது? பதில் நிறைய வரும் இல்லையா மனசில்? கேளுங்க. சொர்க்கத்தை என்னவென்று சொல்லப்படுகிறது? ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு. என்ன சொல்கிறார் பாபா? உலகத்திலேயே அதிசயமானது எதுவென்றால் சொர்க்கம்தான். சொர்க்க உலகம்தான் உலகத்திலேயே அதிசயம். இதுவே திரேதா கோபி நீங்கிங்க. திரேதா யுகத்தை ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 கலை குறைஞ்சிருது இல்லையா? சத்தியத்தில் எல்லாமே 100 ஆத்மா சர்வகுண சம்பன்ன ஆத்மாவாக இருக்குன்னா 100%, 1% கூட குறைபாடு இருக்கிறது இல்லை. ஆனால் திரேதா யுகத்தை சொல்ல முடியாது. यहाँ इस गंदी दुनिया में रहने में मनुष्य को कितना खुशी होती है.
எவ்வளோ அழுக்கு பிடிச்ச உலகம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிறதே மனிதர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. विष्ठा के कीड़े को ब्रह्मरी बूम कर आप समान बनाती है. எப்படி ஒரு குலவி பூச்சி என்ன பண்ணுதா, அழுக்காக இருக்கிற ஒரு புழு எடுத்துகிட்டு வந்து அது என்ன பண்ணுது, ரீங்காரம் பண்ணி பூம் 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 ரீங்காரம் பண்ணி அந்த குலவி பூச்சி புழு என்ன பண்ணுதா, தனக்கு சமான் தன்னை போல ஒரு பூச்சி ஆக்கிடுறது. தும்பி கிச்சிரமி படை உயத்தே. எங்கே வரார் பாருங்கப்பா பாபா பாயிண்ட்டுக்கு. நீங்கள் கூட குப்பையில் சகதியில் புழுவாக தான் இருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் ரொம்ப தேவதையெல்லாம் இல்லை, புழுவாக தான் இருந்தீங்க. மெனே அக்கர் பூம்புக்கர் தும்கு கிரீஸே. நான் வந்து தான் உங்களை புழுவாக இருந்தவங்களை தூக்கிட்டு வந்து பூம்பும் பண்ணி ஞானத்தோட ரீங்காரம் பண்ணி புழுவிலிருந்து பூச்சியாக்குறேன். அப்படின்னா என்ன, சூத்ரனிலிருந்து பிராமணனாக ஆக்குகிறேன். பாபா சொல்கிறாங்க, अभी तुम डबल सिरताज बनती हो तो कितनी खुशी रहनी चाहिए. இப்போ இங்கே வந்த பிறகு பிராமணன் ஆன பிறகு பாபா உங்களை ரெட்டை கிரீடதாரியாக ஆக்குகிறார். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. புருஷார்த்தமும் முழுமையாக செய்ய வேண்டும். बेहद का बाप समझानी तो बहुत सहज देते हैं. எல்லையற்ற பாபாவோ புரிய வைக்கிறது ரொம்பவும் சுலபமாகத்தான் புரிய வைக்கிறார். தில் சி லக்தா பி ஹே. பாபா அப்படி புரிய வைக்கிறாராம், மனசுக்கு தோணுதான், நம்முடைய உள்ளத்துக்கு தோணுதா. என்ன சொல்லுதான், பாபா சொல்றது உண்மையிலும் உண்மை. ई समय सभी माया के दुबन के फंसे हुए हैं. இன்றைக்கு எல்லோருமே மாயாவுடைய சகதியில் மாட்டி கொண்டு விட்டார்கள். பாஹர் கா ஷோ கிட்னா, வெளிப்படையான ஷோ பாருங்க எவ்வளோ இருக்கு, இருக்கிறது சகதிக்குள்ள, ஆனால் ஷோ பாருங்க எவ்வளோ இருக்கு. பாபா சம்ஜாத்தே ஹே हम तुमको दुबन से आकर बचाते हैं. பாபா புரிய வைக்கிறார், சகதியில் சிக்கியிருந்த உங்களை நான் வந்து தான் காப்பாற்றினேன். உண்மை இல்லையா? புழு நாரை பண்ண சொல்கிறாரு, சகதியில் போய் சகதியாக இருந்தீங்க, இப்போ உங்களை நான் காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். சொர்க்க நாம் சுனாகுவாகி. சொர்க்கா அப்படிங்கிற பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்ததில்லை. பட் ஆனால் சொர்க்கம் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டதுண்டு. அப்படி சொர்க்கத்தோ நீயே, ஆனால் இப்பொழுது சொர்க்கமே இல்லை இந்த உலகத்தில். ஆனால் சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றது. என்ன சித்திரம்? தேவதைகளுடைய சித்திரம். சொர்க்கத்தில் தானே தேவி தேவதைகளாக வாழ்ந்தாங்க இருந்தாங்க. அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு, சொர்க்கம் இருந்தது என்பதற்கு, அவர்கள் வாழ்ந்த உலகம்தான் சொர்க்கம் என்பதற்கு அவர்களுடைய சித்திரங்கள் சிலைகளானது இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணா சொர்க்கத்தினுடைய எஜமானனா எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தார்கள். भक्ति मार्ग में बल रोज मंदिर में जाते थे परंतु ज्ञान कुछ नहीं था. பக்தி மார்க்கத்தில் டெய்லியே கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் போயிருக்காங்களே கோவிலுக்கு, ஆனால் ஞானமெல்லாம் எதுவுமே இல்லை. போகணும், கோவிலுக்கு போய் வணங்கணும், பூஜை பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம் எவ்வளோ ஞானம் வந்துடுச்சு. டெய்லி கோவிலுக்கு போனால் கூட ஞானம் வரல, ஆனால் இங்கே வந்த பிறகு எவ்வளோ ஞானம் வந்துருச்சு பாருங்க. பாபா என்ன பண்ணிட்டாரு, நாலேஜ்ஃபுல் ஆக்கிட்டுருக்கிறார். நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், பாரத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமானது இருந்தது. இவர்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்தது? யாருடைய ராஜ்யம்? லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் எப்போ இருந்தது? இது யாருக்கும் தெரியாது. தன்னை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுவதற்கு பதிலாக இந்து இந்து, உங்கள் தர்மம் எது? இந்து. இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க? நான் இந்து, இந்து மதம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். शुरू में हिंदू महासभा का प्रेसिडेंट आया था, बोला हम भिखारी असुर हैं, अपनी को देवता कैसे कहलावे. ஆரம்பத்தில் இந்து மகாசபையினுடைய பிரசிடெண்ட் வந்திருந்தாராம். அவர் சொன்னாரா,
நாங்களாம் விகாரிகளா அசுரர்களால் இருக்கிறோம், எப்படி எங்களை தேவத்தின்னு சொல்கிறது அப்படி கேட்டாங்களா. ஏன்னா ஞானம் அப்படி தானே சொல்லுது. இந்து தர்மத்தில் இந்து தர்மங்கிற ஒரு தர்மம் கிடையாது, தேவதா தர்மம் தான் இருந்தது. பிற்பாடு என்ன ஆயிடுச்சு, இந்து தர்மங்கிற பேரானது வைக்கப்பட்டிருக்கு. அம்னிகா அச்சாவோ தும்கோபா சம்ஜாயே. உடனே அவரை கூப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஞானம் சொன்னாங்களாம். தேவி தேவதா தர்மமானது எப்படி மீண்டும் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கின்றது அதை பற்றி விளக்கமானது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹம் தும்கு சொர்க்கா மாலிக் பனா தேங்கே. நீங்கள் அந்த ஞானத்தை கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கிடுவோம். இந்த ஞானமே என்ன பண்ணும், உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு ஞானம் சொன்னாங்களாம். வாங்க வந்து உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அவர் உடனே என்ன சொன்னாரா, சகோதரரே நேரம் எங்கே இருக்குதுல வந்து கேட்குறதுக்கு அப்படி சொல்லிட்டாரா. ஃபுர்சத் நெய் தோ ஃபிர் தேவதா கேசே பண்ணேங்க. அப்போ கேட்குறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி தேவதை ஆகிறது? படாய் என்ன, இது படிப்பு தானே. படிப்பை படிக்க வேண்டிய இடத்துல வந்து தானே படிக்கணும், ஸ்கூலில் வந்து தானே படிக்கணும். இங்கே வந்தால் தானே ஞானம் கேட்டு புரிஞ்சுக்க முடியும். பிச்சாரேக்கி தக்கி திரும்பி நெஹிட்டா. அவர் வரவே இல்லை ஞானம் கேட்க. அப்புறம் பாவம் என்ன சொல்கிறார் பாபா, அவர் வந்து ஞானம் கேட்கணுங்கிற அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு, அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு காலத்துக்கு பிறகு சரீரத்தையே விட்டுட்டாராம், ஞானமே கேட்கலன்ட்டார் பாபா. அதுக்கு அவர் பிரஜையாங்க வந்துடுவார் சொல்ல முடியாது, ஞானமே கேட்கலையே. ऐसी चला आया था, सुना था, या पवित्रता का ज्ञान मिलता है, परंतु सती में तो आ न सके, फिर भी हिंदू धर्म में ही आएंगे. நிறைய கேள்விதான் பட்டிருந்தார், எங்கள் பவித்திரமான ஞானம் கிடைக்கிறது அந்த மாதிரி கேள்விப்பட்டதானே தவிர ஞானம் அவர் கேட்கல. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, சத்தியுகத்துக்கெல்லாம் அவர் வர முடியாது, மீண்டும் இந்து தர்மத்துக்கு தான் வருவார். பச்சி சமஸ்தி ஹோ மாயா படி பிரபல ஹே. குழந்தைகள் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், மாயி மிகவும் பிரபலமானது, சுற்றிக்கிட்டே இருக்கும். பாபா சொல்கிறார் இல்லையா, எறும்பு மாதிரி கடிக்குது எறும்பு. மாயா என்ன பண்ணுதா, எறும்பு மாதிரி கடிக்குது. கோயின கோய் புல் கராத்தி ரேத்தியே. எறும்பு கடிச்சிட்டே இருக்கும், எப்போ வரும் எப்போ கடிக்கும்னு தெரியாது. ஏதாவது தவறுகளை மாயா செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. कभी कोई उल्टा सुल्टा पाप हो तो बाप को सच्ची दिल से सुनाना. ஏதோ தப்பு செய்ய வச்சுட்டே இருக்கு மாயா. அதனால பாபா என்ன சொல்கிறாரு, எப்பொழுதாவது ஏதாவது தவறான செயல்களை பாவங்களை நீங்கள் செய்திருந்தால், காரியங்களை செய்திருந்தால், பாவம் தெரிஞ்சுதான் செய்தீங்கன்னா அதை பாபாவுக்கு உண்மையான உள்ளத்தோட சொல்லிடுங்க. இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் பாபா, தப்பு செஞ்சிட்டேன் பாபா, உண்மையாக சொல்லுங்க. இது ராவணனுடைய உலகத்தில் பாவம் நடந்துக்கிட்டே இருக்கு. கேத்தியம் ஜென்ம ஜென்மாந்தருக்கு பாப்பியே கிஸ்னிக்காக. பொதுவாக சொல்லும்போது நான் ஜென்மத்தோட பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது யாரு? ஆத்மா தானே சொல்லுது. பாப்கி ஆகிய தேவத்தோக்கி ஆகி யார் முன்னாடியே போய் உட்காந்து ஆத்மா சொன்னுச்சு. ஒன்று பாபா முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லை தேவி தேவதைகள் முன்னால் போய் ஹே பகவான் நான் ஜென்மத்தினுடைய பாவி, என்னுடைய பாவத்துக்கு விமோசனம் கொடு அப்படி வேண்டிக்கிறாங்க. அப்படிலாம் சொன்னது யார்? ஆத்மா. நீங்கள் ஜென்மத்தினுடைய பாவியாக இருந்தே அப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறோம்? உண்மையை தான் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். 63 ஜென்மத்தினுடைய பாவம் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, நான் பாவின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ராவண ராஜ்யத்தில் நம்ம கண்டிப்பாக பாவம் செய்திருந்தோம். अनेक जन्मों का पाप तो वर्णन नहीं कर सकते हैं. அநேக ஜென்ம ஆத்மா பாவம் செய்திருக்கிறது, அதையெல்லாம் இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ எந்த பாவம் செஞ்சோம் அப்படின்னு இந்த ஜென்மத்தில் அதையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ என்ன பாவம் செய்கிறோம் அதை நம்மளால் சொல்ல முடியும். சொன்னீங்கன்னா என்னாகும்?
சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? பாவத்தை செஞ்ச பாவத்தை சொன்னீங்கன்னா லேஸ் ஆயிடுவீங்க. செஞ்ச பாவத்தை சொன்னீங்கன்னா லேஸ் ஆயிடுவீங்க. मनस ले साइडो। सर्जन के आगे बीमारी सुनानी है, फलाने को मारा, चोरी की। सर्जन बाबा यार வைத்தியர், சர்ஜன். டாக்டர்கிட்ட உடலுக்கு என்ன செய்யுதுங்கிற உண்மையை சொல்லணும், மறைக்காம சொல்லணும். அப்பதான் டாக்டர் அதற்கான சரியான மருந்தை கொடுப்பார். இன்னார அடித்தேன், அடிச்சேன்னா அடிச்சேன்னு சொல்லுங்க. இந்த பொருளை திருடுனேன் சொல்லுங்க, திருடி இருந்தா சொல்லுங்க. इस सुनाने में लंजा नहीं आती है, विकार की बात सुनाने में लंजा आती है. இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் வெக்கலாம் வராது. எதை சொல்கிறதுக்கு? திருடுனேன், அடித்தேன், பொய் சொன்னேன், இதெல்லாம் சொன்னால் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் எதை சொல்ல மாட்டீங்க? விகாரத்துக்கு அடிமையாகி இருந்தீர்கள் என்றால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கம் வரும். சர்ஜன் சி லஞ்சா கரேங்க तो बीमारी छोटे कैसे. ஆனால் அதையும் நீங்கள் வெக்கப்படாமல் டாக்டர் பாபாட்ட சொல்லணும். டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன செய்து சொல்லலை அப்படின்னா நோயிலிருந்து எப்படி விடுதலை அடையிறது? அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு, விகாரமான என்ன வந்தால் கூட பாபாட்ட சொல்லிடணும். ஃபிர் அந்தர் தில் காத்தி ரேத்தியே. நீங்கள் செஞ்ச பாவத்தை சொல்லலை அப்படின்னா பாபாட்ட சொல்லணும், நிமித்தமானவங்கள்ட்ட சொல்லணும். யார் உங்களுக்கு நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லலை அப்படின்னா மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும், உறுத்திட்டே இருக்கும். அதோட போகுதா? மனசு மட்டும்தான் உறுத்துதா? பாபாவை நீங்கள் நினைக்க முடியாது. உண்மையை கூறினீர்கள் என்றால் நினைவு செய்ய முடியும். பாபா சொல்றார், मैं सर्जन तुम्हारी कितनी दवाई करता हूँ. நான் தான் டாக்டர். நான் தான் யாரு? டாக்டராக இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மருந்து கொடுக்குறேன். तुम्हारी काया सदैव कंचन रहेगी. உங்கள் சரீரம் எப்போதுமே ஆரோக்கியமான தங்கமேனியாக இருக்கும். எப்போ? சர்ஜனுக்கு பத்தானே से हल्का हो जाता है. டாக்டர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். சின்ன தப்பு பண்ணால் கூட மறைக்காதீங்க, தப்பே செய்யாதீங்க. தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அதை அப்படியே வந்து சொல்லிடுங்க. சில பேர் பார்த்தா பாபாட்ட நாங்கள் பாவம் ஜென்ம ஜென்மமாக செஞ்சுருக்குறோன்னே எழுதி கொடுக்குறாங்களா. இது பாவாத்மாக்களுடைய உலகம் இல்லையா? பாப்பாத்மா ஹீ பனே ஹே. பாவாத்மாக்களுடைய உலகத்தில் என்ன புண்ணிய ஆத்மாவாக இருக்க முடியும்? எப்படி சொல்கிறார் பாருங்க பாபா. பாவாத்மாக்களுடைய உலகத்தில் எல்லாருமே பாவத்தை தான் செய்திருக்கின்றோம். ஆக பாவாத்மாவை தான் ஆகியிருக்கிறோம். अब बाप कहते हैं, இப்போ பாபா சொல்றார், बच्चे तुम्हें पाप आत्माओं से लेन देन नहीं करनी है. என்ன சொல்றார் பாபா? குழந்தைகளே, இப்போ பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். சச்சா சத்குரு है, அகால மூர்த்து பாப் है. உண்மையான சத்குரு பாபா யாரு? உண்மையான சத்குரு அவர்தான் அகால மூரத்து தந்தை. அவர் பிறப்பிறப்பில் வருவது கிடையாது. இந்த பேரை தான் அவருக்கு அகால தக்து அப்படின்னு அந்த சிம்மாசனம் பண்ணி அதுக்கு பேர் அகால தக்து அப்படின்னு வச்சுருக்குறாங்களாம். ஆனால் அர்த்தமும் தெரியறதில்ல அகால தக்துனா என்ன அப்படின்னு. பாப்னி சம்ஜாயா ஆத்மா கே தக்து ஹே. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மா இருப்பதற்கான சிம்மாசனத்துக்கு பேர் தான் என்ன? அழிவற்ற ஆத்மா இருக்கிற சிம்மாசனத்துக்கு பேர் அகால தக்து. அகாலன்னா என்ன? அழிவற்ற ஆத்மா. ஆத்மா இருப்பதற்கான சிம்மாசனம், அதுக்கு பேர் தான் அகால தக்து. ஷோப்தா பி யஹா ஹே. ஆத்மா இருக்கிற சிம்மாசனம் எது? புருக்குட்டி, புருவ மத்தியில் தான் ஆத்மாவுடைய சிம்மாசனம் இருக்கு. அதோட சிம்மாசனம் இங்கே இருக்கிறது தான் அழகாகவும் இருக்குங்கிறார் பாபா. அதற்கான இருப்பிடமும் இந்த இருப்பிடம் தான் அழகாக இருக்கிறது. புருக்குட்டியில் தான், புருவ மத்தியில் தான் திலகம் இடப்படுகிறது. உண்மையிலேயே திலகமும் புள்ளியாக தான் வைத்து கொள்ளப்படுகிறது. அதுவும் எதனுடைய அடையாளம்? ஆத்மாவுடைய அடையாளம்.
நீங்கள் இப்போ பாபா நினைவு செய்துட்டே இருங்க. வெறும் திலகத்தை மட்டும் வச்சுக்காதுங்க. ராஜ திலகத்தை உங்களுக்கு நீங்களே இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். जो बहुत सर्विस करेंगे तो बड़ा महाराजा बनेंगे. யார் நிறைய சேவை செய்கின்றார்களோ அவர்கள் பெரிய மகாராஜாவாயிடுவாங்க. नई दुनिया में पुरानी दुनिया की पढ़ाई थोड़ी पढ़ना है. इतनी ऊंची पढ़ाई पर फिर अटेंशन देना, இது மிக உயர்ந்த படிப்பு. இந்த படிப்புக்கு நீங்கள் முழு கவனம் கொடுக்கணும். புது உலகத்துக்கான படிப்பு படிச்சுட்ருக்குறோம். அதில் பழைய உலக படிப்புலாம் உங்களுக்கு தேவையில்லைன்ட்டார் பாபா. சிலர் இங்கே அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய புத்தி தொடர்பு நல்லா இருக்கா. சிலருடைய புத்தி எங்கேயோ ஓடி போயிடுதான். வாணி கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கங்கே புத்தி ஓடிடுது. कोई 10 मिनट लिखते, कोई 15 मिनट लिखते हैं. நினைவு எவ்வளோ பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டால் சில குழந்தைங்க 10 நிமிஷம் எழுதுகிறாங்க, சில குழந்தை 15 நிமிஷம் எழுதுகிறாங்க. जिसका चार्ट अच्छा होगा उनको नशा चढ़ेगा. யாரோட சார்ட் நன்றாக இருக்குமோ அவர்களுக்கு நஷா என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடையாளம் அதுதான். பாபா இவ்வளோ நேரம் உங்கள் நினைவிலேயே இருந்த பாபா அப்படி அதை கூட என்ன பண்ணுவாங்க, நஷாவோட சொல்லுவாங்க. இங்கே எங்கே புத்தி ஓடுதான். ஏன் ஓடுது? எல்லாரோடைய புத்தியும் ஒன்று போல ஏக்கரசாக இருந்தால் கர்மாத்தீத்த நிலை அடைந்து விடுவீர்களே. பாப் கிட்னி மீட்டி மீட்டி லவ்லி பாத்தி சொன்னாத்தே हैं. பாபா பாருங்க எவ்வளோ அழகான இனிமையான அன்பான விஷயத்த சொல்கிறார். ऐसा कोई गुरु ने नहीं सिखाया. இது மாதிரி எந்த ஒரு குருவுமே நமக்கு கற்றுக் கொடுக்கலை. गुरु से सिर्फ एक तोड़ी सीखेगा, गुरु से तो हजारों सीखे ना. குருக்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் கற்றுக்குவாங்களா? என்ன இல்லை. குரு அப்படின்னாலே ஆயிரக்கணக்கான பேர் போய் அவர்கிட்ட கற்றுக்குவாங்க. சத்குரு சி தும் கித்னா சீக்தியோ. குருக்கிட்ட இருந்து நிறைய பாடம் படிச்சுக்குவாங்க. அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு, இவர் குரு இல்லையே, இவர் யார்? சத்குரு. இவரிடமிருந்து நீங்கள் எவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏஹே மாயாக்கு வஷ் கர்ணிகா மந்திர. இது மாயாவை வசப்படுத்தக்கூடிய மகா மந்திரம், மன்மனாபவ என்ற மந்திரம். மாயா என்று எதை சொல்லப்படுது? 5 விகாரத்தை சொல்லப்படுகிறது, செல்வத்தை சொல்லப்படுகிறது. லக்ஷ்மி நாராயண் கிளி கேங்கே இனோக்கி பாஸ் போஸ் சம்பத்தி ஹே. லக்ஷ்மி நாராயணர் என்றாலே அவர்களிடம் எல்லையற்ற செல்வம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரை ஒரு பொழுதும் மாதா பிதா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவங்க யார்? லக்ஷ்மி நாராயணா சொர்க்கத்தினுடைய எஜமானர்கள். எப்படி எஜமானானாங்க? அழிவற்ற ஞான செல்வத்தை பெற்று இந்த செல்வத்தின் மூலமாக அவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆயிடுறாங்க. அவ்வளோதான். அம்பா கி பாஸ் அநேக் ஆஷாய் லேக்கர் ஜாத்தே ஹேன். அம்பாட்ட போகிறாங்களா, ஜெகத் அம்பா சொல்கிறோம் இல்லையா, அவங்கள்ட்ட அநேக விருப்பங்களை எடுத்துட்டு அம்பாட்ட போய் வேண்டிக்கிறாங்களா. லக்ஷ்மி கி பாஸ் தன் கிளி ஜாத்தே அவர் குச்சுன்னு. அது லக்ஷ்மி தேவிகிட்ட போனாங்கன்னா செல்வம் வேணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போகிறாங்களா. வேறு எதையும் லக்ஷ்மி தேவியிடம் வேண்டுறது கிடையாது. तो बड़ी कौन हुई? அப்போ 2 பேரில் யார் பெரியவங்கன்னு கேட்குறார் பாபா. லக்ஷ்மி தேவியா ஜெகத் அம்பாவா யார் பெரியவங்க? இது யாருக்கும் தெரியாது. அம்பாசி கியா மில்தா ஹே, லக்ஷ்மி சி கியா மில்தா ஹே. ஜெகத் அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்கிறது, லக்ஷ்மி தேவியிடமிருந்து என்ன கிடைக்கிறது? லக்ஷ்மியிடம் செல்வம் கேட்கப்படுகிறது, ஜெகத் அம்பாவிடம் அனைத்தும் கேட்கப்படுகிறது. அம்பாட்ட இருந்து உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருங்க, உங்களுக்கு ஜெகத் அம்பாவிடமிருந்து அனைத்துமே கிடைக்கிறது. மம்மா பாபா யார் சொல்கிறாரு? மம்மா பாபா இவங்களாம் யார் நமக்கு? ஜெகத் அம்பா. ஜெகத் அம்பா இவங்களிடருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. अम्बा का नाम जास्ती है क्योंकि मातों को दुख भी बहुत सहन करना पड़ता है. அம்பா அப்படிங்கிற பேர் நிறைய இருக்குது. ஏன்னா தாய்மார்கள் ரொம்பவுமே துக்கத்தை சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தாய்மார்களுடைய பெயர் அதிகமாக இருக்கிறது. நல்லது குழந்தைகளே, நிறைய லக்ஷ்மி தேவி அம்பா அப்படிலாம் கேட்டோம். ஆனால் உங்களுக்கு என்ன பாடம்?
பாபா நினைவு செய்யுங்க, நீங்கள் பாவனமாயிடுவீங்க. சக்கரத்தை நினைவு பண்ணுங்க, தெய்வீக குணத்தை தாரணா பண்ணுங்க. போத்துக்கு ஆப் சமான் பண்ணாவோ, அநேக பேரை தனக்கு சமான் ஆக்குங்க. எத்தனை வேலை கொடுக்குறாரு பாருங்க பாபா. காட் ஃபாதருக்கு தும் ஸ்டூடெண்ட் ஹோ, நீங்கள் காட் ஃபாதருடைய மாணவர்கள். கல்பத்துக்கு முன்னாலே அவருடைய மாணவனாக இருந்தீங்க. இப்போ லட்சியமானது உங்கள் முன்னால் இருக்கிறது. ஏக சத்திய நர்சி நாராயண் பன்னிக்கு கதா. இது சத்திய நாராயணராக, நரனிலிருந்து நாராயணராக ஆகக்கூடிய கதையாகும். கதையில் கொண்டு வந்து பாபா முரளியை முடிக்கிறார். கதை கேட்டு முடிச்சிட்டோமா? எவ்வளோ பெரிய கதை. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों पर रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, अपनी बीमारी सर्जन से कभी भी छिपानी नहीं है. தங்களுடைய நோயை ஒரு பொழுதும் டாக்டரிடம் மறைக்க வேண்டாம். என்ன தப்பு செய்தீர்களோ, என்ன பாவ கர்மா செய்தீர்களோ அதை மறைக்காம பாபாட்ட சொல்லுங்க. மாயா கி பூத்தோசி ஸ்வயம்கு பச்சானாஹே. மாயா பூதத்திடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த பூதம் எப்போ பிரவேசம் ஆகும் தெரியாது இல்லையா? अपने को राज तिलक देने के लिए सर्विस जरूर करनी है. தனக்கு தானே ராஜ திலகத்தை இட்டுக்கொள்வதற்கு சேவை அவசியம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்வயம்கு அவினாஷி ஞான் தன்சி தனுவான் பண்ணானே. தன்னை தானே அழிவற்ற ஞான செல்வத்தை மூலமா செல்வந்தனாக ஆக்க வேண்டும். பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இந்த படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். वरदानम, इस कल्याणकारी युग में सर्व का कल्याण करने वाले प्रकृति जीत माया जीत भव. இந்த கல்யாணக்காரி யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கை வென்ற மாயாவை வென்றவராக ஆகுங்கள். संगमे को कल्याणकारी युग कहा जाता है. संगम युगத்தை தான் கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. इस युग में सदा यह सोमान याद रहे. இந்த யுகத்தில் இருக்கிற நீங்க சதா இந்த சோமானத்தோட நினைவில் இருங்க. எந்த சோமானம்? நான் கல்யாணக்காரி ஆத்மா, நான் நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. என்னுடைய செயலை என்ன? पहले स्व का कल्याण करना. முதலில் நான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்து நான் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருந்தால் போதும். நன்மை செய்யணும் மனசில் இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். மனுஷ ஆத்மா तो क्या प्रकृति का भी कल्याण करने वाले हैं. நாம் மனுஷ ஆத்மாக்களுக்கு மட்டுமா நன்மை செய்யக்கூடியவங்க? இயற்கைக்கும் நாம தான் நன்மை செய்யக்கூடியவங்க. इसलिए எனவேதான் உங்களை प्रकृति जीत என்றும் माया जीत என்றும் உங்களை கூறப்படுகிறது. जब आत्मा पुरुष प्रकृति जीत बन जाती है तो प्रकृति भी सुखदायी बन जाती है. எப்போ நீங்கள் ஆத்ம புருஷர் இயற்கை வெற்றி அடைந்து விடுகிறீர்களோ அப்போ இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதனால் நீங்கள் இயற்கை மூலமாகவோ இயற்கையினுடைய மாயாவினுடைய ஒரு குழப்பத்தில் அது உங்களை அசைக்குது. அது எவ்வளோ உங்களை அசைச்சாலும் அந்த அசைவு உங்களுக்கு ஏற்பட முடியாது. उन्हों पर अकल्याण की वायुमंडल का प्रभाव पड़ नहीं सकता. அப்படி நன்மை பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மீது தீமை கொண்ட வாயுமண்டலத்தினுடைய தாக்கம் கூட பட முடியாது. ஸ்லோகன், एक दूसरे की विचारों को सम्मान दो तो माननीय आत्मा बन जाएंगे. ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களுக்கு சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் மதிப்புக்குரிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்றைக்கு அவ்யக்த இஷாரே
संतुष्टता ब्राह्मणों का विशेष लक्षण है. திருப்தி என்பது பிராமணர்களுடைய ஒரு விசேஷமான லட்சணமாகும். स्वयं से भी संतुष्ट और औरों से भी संतुष्ट रहो. எனவே தனக்குத்தானே நீங்க திருப்தியா இருங்க, எல்லோரிடமும் பிறர் மூலமாகவும் திருப்தியா இருங்க. जो पाठ मिला है उसमें संतुष्ट रहना ही आगे बढ़ना है. அண்டர்லைன் பண்ணணும். என்ன பாட் பாகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் முன்னேற்றத்தை அடைவதாகும். எனக்கு மட்டும் இப்படி பாட்டு கிடைச்சிட்டு, அவங்க பாட்டு நல்லா இருக்கு, எனக்கு அப்புறமா தான் வந்தாங்க, ஆனால் அவங்க பாருங்க எல்லாத்துலேயும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படி பிறரோட பாட்டோட நம்மளோட பாட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொழுதும் கம்பேர் பண்ணக்கூடாது. कितना भी कड़ा पेपर आ जाए लेकिन संतुष्ट रहना है. எவ்வளோ கடுமையான பேப்பர் வந்தாலும் சரி, நீங்கள் திருப்தியாகத்தான் இருக்க வேண்டும், பிறரை திருப்திப்படுத்த வேண்டும். अपनी अनादि स्वरूप में स्थित होने से स्वयं भी स्वयं से संतुष्ट रहेंगे. பாபா சொல்ல, நீங்கள் உங்களுடைய அனாதி சொரூபத்தில் நிலைத்திருங்க. அந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பது மூலமாக உங்களுக்கு நீங்களே எப்படி இருக்கலாம், திருப்தியானவராக இருக்கலாம். சில பேர் சொல்லலாம், நான் திருப்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வழி இதுதான், தன்னைத்தானே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு வழி இதுதான். இந்த பாயிண்ட்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிறரையும் கூட திருப்தியினுடைய விசேஷத்தா மூலமாக அவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கலாம். எது மூலமா? அநாதி சொரூபத்தில் நிலைத்திருப்பது மூலமாக. நல்லது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே கீதை சொல்ல
தன் மீது காட்டும் அன்பு மற்ற உயிரினத்தில் காட்டும் அக்கறையில் பிரதிபலிக்கின்றது. The love you have for self is reflected in the care you take for every other life.